அன்னைக்கு இதே பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் இனி வரவே கூடாது, சீக்கிரம் பஸ் வர மாட்டேங்கேன்னு புலம்பிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே பஸ் ஸ்டாப்பு வந்தாச்சு. அப்பாட வந்தாச்சு ஊருக்கு, நீ ஜாலி தான். சந்தோஷ்ட சும்மானாலும் ஃபோன் பண்ணி சொல்லணும் நான் வரல அப்படின்னு. என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஐஸு நல்லா பிடிச்சிக்கோ. சரிங்கத்தா, நீங்க என்ன சொல்லவா வேணும், நல்லாவே பிடிச்சதான் வரேன். அதுக்கு இல்லை ஐஸு, நிறைய ஸ்பீட் பிரேக் உண்டு இந்த ரோட்டில், அதான் சொன்னேன், உனக்கு தெரியாதுல்ல. எத்தனை ஸ்பீட் பிரேக் வந்தாலும் பரவாயில்லத்தா, நீங்க இருக்கீங்கல்ல, விழுந்தாலும் என்ன தூக்க மாட்டீங்க. அத்தா, எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறீங்களா? ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். சரி ஐஸு, இங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் நல்லா இருக்கும், ஊருக்குள்ள அவ்வளோ நல்லா இருக்காது கடையில், இங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. சரிங்கத்தா, ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் போய் ஐஸ்கிரீம் குடிக்கலாம். சரி ஐஸு, ஐஸ்கிரீமும் கிடைக்கும் அந்த கடையில், வா வாங்கி தரேன். சந்தோஷ் மாதிரி இருக்க பைக்கில் போகிறது. நம்பர் ஆமாம், சந்தோஷே தான். இது அன்னைக்கு திருச்செந்தூரில் வந்தால அவ தானே சந்தோஷ். அன்னைக்கு தான் என்ன எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் பைக்கில் போகிறீங்களா அவளை கூட்டிகிட்டு? இதுக்கு நான் வந்திருக்காமலே இருக்கலாம். ஓ, இதுக்கு தான் நான் காலையில் ஃபோன் பண்ணோன்னா ஏன் வரேன்னு கேட்டிங்களா? இப்போ தான் புரியுது. நான் அதை சும்மா விட மாட்டேன். இப்போமே சந்தோஷத்துக்கு ஃபோன் பண்ணலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. ஐயோ, சத்யா ஃபோன் பண்ணுறால, எப்படி எடுக்கிறது? இப்போ எடுத்தா இவ குய்யா முய்யான்னு பேசிகிட்டு இருப்பா. யார் என்ன லேடிஸ் யார்கிட்ட நிற்காங்க, யார் பேசுகிறாங்கன்னு 1000 கேள்வி கேட்பா. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, மறுபடியும் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். சரி, நம்ம சத்யாட்ட அப்புறமா பேசிக்கலாம். என்ன ரிங் போகுது, எடுக்க மாட்டேக்காங்க. பார்த்துக்கிட்டே எடுக்க மாட்டீங்களா சந்தோஷ்? உங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் வேண்டாதவளோ ஆகிட்டேன், அப்படி தானே? நான் என்ன விடுறதா இல்லை. பேசாமல் நம்ம அந்த ஜூஸ் கடைக்கு போயிடுவோமா? ஜூஸ் கடையில் தானே இருப்பாங்க. இல்லைடா வேணாம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆயிடக்கூடாது. நம்ம பேசாமல் வீட்டுக்கே போவோம். சந்தோஷ் போராட்டு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் இருக்குது சந்தோஷ்க்கு. அத்தை பொண்ணு தான் நினைக்கேன், அந்த பொண்ணு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தை பொண்ணுனாலும் இப்படியா பகல்லே சுற்றணுன்னு இருக்கு? அந்த பிள்ளைக்காவது அறிவு இருக்கா? ஈன்னு பல்லைங்க அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா? ஃப்ரெஷ் ஜூஸ் பல்லைங்க அனுப்பிச்சிட்டு சுற்றிட்டு தெரியுதா? இந்த கீச்சு குரல்காரியால் தான் எனக்கும் சந்தோஷக்கும் பிரச்சனையாகுது. இவ்வளோ நாள் எனக்கும் அவங்களுக்கு பிரச்சனை எதுவுமே நடக்கலை. இவள் என்னைக்கு நடுசில் வந்தாலும் அன்னையிலேருந்தே பிரச்சனை தான். சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் வீட்டுக்கே போ. சே, நமக்குன்னு வருதுகளை ஏதாவது நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னே நம்ம கண்ணிலே படணும். நம்ம கண்ணில் படகு முன்னாடியே உள்ளே போயிருக்கலாம், இல்லை நம்ம போனோம் அதுக்கப்புறம் போயிருக்கலாம். சந்தோஷ் கூட நம்ம திரும்பி பார்க்கல பேர். அந்த பொண்ணு இருந்தவொன்னே நமக்கு இப்போ கண்ணு தெரியாமல் போகிறாரு. இருக்கட்டு வச்சுருக்கேன். சரி, நம்ம உம்முன்னு போகக்கூடாது, எப்பவும் போல் ஜாலியாகவே போகலாம். அப்போ தான் அம்மா திட்டாது, இல்லை அம்மா ஏதாவது சத்தம் போடும். என்ன வீட்டில் யாரையும் காணும்? அட அன்பு அண்ணே ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டான் போல. பெரியம்மா. அட சத்தி, வாமா, வா. என்ன பெரியம்மா யாரையுமே காணும், வீடே அமைதியாக இருக்குது. அண்ணன் எப்போ வந்தான்? ஏழ்னியக்கா எங்க? சத்தியமா, அவன் விடிய காலையில் தான் வந்தான். அதான் தூக்கம் இல்லை போல, சரியா? அதான் தூங்கிட்டு கிடக்கான். யாழினியும் நீயும் தோட்டத்துக்கு கீரை பிடுங்க போனாங்க. அம்மா அந்த காய்கறி வெட்டிகிட்டு இருக்கா. வா. என்ன காலேஜில் எல்லாம் கொடுத்தாச்சா? எனக்கு திறமை கொடுக்கணும்னு சொன்னியே, கொடுத்தாச்சாம்மா? ஆமாம் பெரியம்மா, எல்லாம் காலேஜில் சப்மிட் பண்ணியாச்சு. இனி ஒரு 10-15 நாள்கிட்ட லீவு தான் வரும். அதான் அப்பா வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் எங்கேயோ மீட்டிங் போகிறாங்க. மத்தியானம் தான் நான் ஏற்றி விடுங்கப்பா பஸ்ஸில். என்ன இல்லைம்மா, இப்போவுமே காலங்காலத்திலே போயிரு அப்படின்னு சொல்லி காலையிலே பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க பெரியம்மா. அதான் அந்த டைமுக்கு வந்துட்டேன். அம்மா சொன்னா வருவான்னு. நான் நினச்சேன் மத்தியானத்துக்கு அப்புறம் வருவேன். பரவாயில்ல, காலையிலே குழந்தைய ஏற்றி விட்டுட்டு என்ன. ஆமாம் பெரியம்மா, காலையிலாம் அவ்வளோ வெயில் இருக்காதுல்ல, அதான் சீக்கிரம் போயிருன்னு சொல்லி தான் பஸ் ஏற்றி விட்டாங்க. ஏழ்னி அக்காங்க ஃபங்க்ஷன்லாம் அப்படியே முடிஞ்சுதா? ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, அதனால் வந்தாக, பொண்ணை பார்த்தாக, போனாங்க. நானும் உங்கள் பெரியப்பாவும் நேற்றாம் போய் தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கோம். அதான் இங்கே திருவிழா இருக்குது பார்த்தியா? திருவிழா முடிஞ்சு 3ஆம் நாள் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுருக்கு பார்த்துக்கோ. சிம்பிளாக தான், வீட்டுக்கு மட்டும்தான். ஐ சூப்பர் பெரியம்மா, எல்லாம் என்ன படப்படப்படன்னு பண்ணுறீங்க? இப்போ தானே பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, அது கடையில் நிச்சயதார்த்தம்? ஆமாம் சத்தி, என்ன அடுத்தவங்களா? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே. கல்யாணம்னு தொடங்கியாச்சுன்னா சட்டச்சட்டன்னு எல்லாம் முடிச்சிடணும். அம்பிட்டுதியன் இழுத்து எனத்துக்கு. அதான் ஃபோட்டோ இருக்கா? நான் பார்க்கணும்.
மாப்பிள்ளை பையன் போட்டாவா? மாப்பிள்ளை பையன் போட்டா இல்லையே, ஏன்னா அடுத்த வேணா நம்ம வாங்கி வைப்போம். இது நம்ம சொந்தனால எல்லாரும் தெரியும், எல்லாருமே பார்த்துருக்கோம். அதனால் போட்டா எதுவும் வாங்கலை, அவங்களும் கொடுக்கல. அப்படியா? நான் பார்க்க நினச்சேன் பிரியமா. ஆமாம், அந்த நிகி லூசானே ஃபோட்டோ எடுத்தாங்களா 2 பேரெல்லாம் வச்சு? ஐயே, அப்படியெல்லாம் இங்கே எடுக்க மாட்டாங்க. இது வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட்டாவே எடுக்க முடியும். அப்படிலாம் இல்லை பிரியமா, இப்போ தான் எல்லாரும் எடுக்காங்களே. அப்போ நிச்சயதார்த்தத்துக்காவது 2 பேரையும் கிட்ட விட்டு ஃபோட்டோ எடுப்பீங்களா? இல்லைம்மா, அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம ஊருக்கு அதெல்லாம் சரிப்படாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட்டோலாம் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க பத்தியா? அதான் நீ வேணா உனக்கு தெரியாம வேணா போட்டோன்னா எடுத்துக்க வச்சிடலன்னு. அது நீங்கள் சொல்லவா வேணும் பிரியமா, நானே நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிடுவேன். நிகி எடுத்தாலும் என்னவோ காமிச்சாலும் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தேன்னு? இல்லை அவள் ஃபோட்டோ ஒன்றும் பிடிச்ச மாதிரி இல்லை. ஃபோட்டோ பிடிச்சதான் காமிச்சிருப்பாளே. சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம். எனக்கும் நல்ல வேலை லீவு, நிகிக்கு எல்லாத்துக்குமே லீவு. எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டே போகலாம். ஆமாம், அண்ணன் வேலை விஷயமா எதை போனானே, என்னாச்சு? ஒன்றும் தெரியலம்மா, அவன் எந்திரிச்சாதான் தெரியும். விடிய காலையில் வந்தான், ஒரு 4 இருக்கும். அப்போ எந்த போட்டு கேட்க அசந்தவன் படுத்தது தான், இன்னும் எந்திரிக்கலை. சரி எந்திரிக்கட்டுன்னு விட்டுட்டேன். சரி சரி, தூங்கட்டு பாவம் அண்ணே, வேலை விஷயமா எங்கெல்லாமா அலைஞ்சிட்டு வந்திருப்பான். தூங்கட்டு, அவனாவே எந்திக்கிட்டு அப்புறம் கேட்டுக்கலாம். வா சத்தி, அம்மா உள்ள காய்கறி வெட்டிட்டு இருக்கா, வா காப்பி தான் போட்டு தரேன். காஃபி வேண்டாம் பிரியமா, ஏதாவது லெமன் ஜூஸ் தான் போட்டு தரீங்களா? வெயில் ரொம்ப தாங்க முடியல. நல்ல வேளை காலையிலே கிளம்பி வந்தேன், மத்தியானம்லாம் வந்திருந்தா அவ்வளோதான். இங்கிட்டாவது பரவாயில்ல தாயி, மரம் மட்டும் நிற்கி கொஞ்சம் காற்றாவது கிடைக்கும். கொஞ்சம் வெளியினாலே லேசாக வேப்பங்காற்று அடிக்கும், நல்லா இருக்கும். உங்கள் ஊர்லேயும் இருக்க முடியாதே என்ன? ஆமாம் பிரியமா, அங்கேயும் இருக்கவே முடியாது. ரொம்ப வெக்க தாங்கவே முடியல. நைட்டு படுக்கவும் முடியாது, பகலும் இருக்க முடியாது. சரி சத்தி, வா ஜூஸ் குடி வா. என்ன சத்யா, வா அப்பா சீக்கிரமே பஸ் ஏற்றி விட்டுட்டோ? ஆமாம்மா, அப்பாட்ட ஈவினிங் என்ன பஸ் ஏற்றி விடுங்கன்னு தான் சொன்னேன். அப்பா இல்லை, காலையிலே பேர் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. அப்பாவும் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் ஏதோ போகிறாங்களாம். சரி ஆமாம், வெயில் வந்துடும் பற்றி, அதான் அப்பா காலையிலே பஸ் ஏற்றி விட்ருக்கோம். காலேஜில் எனக்கு தலைமை கொடுக்கணுன்னு எல்லாம் கொடுத்து முடிஞ்சா அப்புறம் வந்துட்டு அறக்க பறக்க நிற்கக்கூடாது, இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலுன்னு. இல்லைம்மா, எல்லாமே காலேஜில் சப்மிட் பண்ணியாச்சு. இனியும் நாளைக்கு ஒரு நாள் உண்டு தான், ஆனால் போகணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது வந்து ப்ராஜெக்ட்டு கொடுக்காதவங்க மாத்திரம் போய் கம்ப்ளீட் பண்ணால் போதும். எல்லாமே நான் பூ மாதிரிலாம் இன்றைக்கி சப்மிட் பண்ணிட்டோம். இனி ஒரு 15 நாள் கிட்ட லீவ் இருக்குமா? அப்படியா? அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. யாழினி அக்காவுக்கும் நிச்சயார்த்தம் டேட்லாம் குறிச்சாச்சு. அப்போ எல்லாம் முடிச்சுட்டே நம்ம போகலாம் பற்றியா? நிச்சயார்த்தத்துக்கு அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா வரணும்ல. ஆமாம் லட்சுமி, அது சொல்லாமே இருப்போம். அதெல்லாம் அங்கே போய் முறையாக நானும் குழந்தைன்ட்ட போய் சொல்லிட்டு தான் வருவோம், நானும் இவங்களும் போய். அதுக்கு இல்லைக்கா, சொல்லுங்க, அவங்க ஃபோனில் சொன்னாலும் வரதான் செய்வாங்க. யாழினி அக்கா எங்கம்மா? நிகி எங்க? கீரை தோட்டத்துக்கு போயிருக்காங்க, கீரை பிடிங்கிட்டு வரேன்னு. அதான் உள்ளி மிளகு பச்சடியும் வச்சு சாம்பாரும் வச்சு கீரை தோரமும் வைக்கலாம் பற்றியா? அதான் சொன்னேன், அதான் 2 பேரும் போய் கீரை பிடுங்க போயிருக்கா. அப்படியா? சரி சரி. யாழினி அக்காவுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்களா? ஏன்னா பார்க்க ஆசையாக இருக்குது. ஃபோட்டோ எதாவது எடுத்தாலா நிகி? இல்லை ஃபோட்டோலாம் ஒன்றும் எடுக்கலை. நீ பார்க்க வேண்டியது தானே, நீ அடுத்த வாரம். பின்ன என்ன? நிகி லூஸு, ஒழுங்கா அக்காவுக்கு மேக்கப் பண்ணி விட்டாமா? சாரியில் ஒழுங்கா கட்டி விட்டாளா? ஆமாம் அதெல்லாம் நல்லா தான் கட்டி விட்டுருந்தா, குறை ஒன்றும் சொல்ல முடியாது. மேக்கப்பும் நல்லா போட்டிருந்தா பார்த்துக்கோ. சரி இடி சத்தி, நின்றுட்டே பேசுறியே என்ன? உட்காரு, ஜூஸ் போட்டு கொண்டாறேன். பஸ்ஸில் ஒரே கூட்டம் பெரியமா, என்ன கூட்டம்! லீவு பார்த்தீங்களா? எல்லோரும் அங்கேருந்து இங்கே போவோம், இங்கேருந்து அங்கே போவோம். நல்ல வேளை நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நான் அப்பா ஏற்றி விட்டதுனால சீட்டு கிடச்சி, இல்லாட்டா அங்கேருந்து இங்கே வர நின்றுட்டே தான் வரணும். என்ன கூட்டம்! ஆமாம், லீவு நேரம்ல, லீவு நேரத்தில் அப்படி தான் கூட்டமாக தான் இருக்கும். இங்கேருந்து அங்கே போவாக, அங்கேருந்து இங்கே போவாக. அது இல்லாமல் வெயில் வேறு, எங்கடா போய் ஒளியலான்னு இருக்குது. பெரியமா, குற்றாலத்தில் தண்ணி கிடக்குமா? அன்னைக்கு போனோம்ல, அன்னைக்கே தண்ணி குறைவாக தான் இருந்து. குளிக்க போமா பெரியமா? ஆமாம், குத்தாலம் சும்மா இப்போ தாண்டி போயிட்டு வந்துருக்கு குத்தாலம். அங்கே தண்ணியே இல்லையா? இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்களோ, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் யாரோ போயிருக்காங்களாம், தண்ணி ஒரு சொட்டு இல்லையா. நல்ல வேளை நம்ம போயிருக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுச்சு. அதுக்கு என்ன சத்தி, குத்தாலத்துக்கு வேண்டாம், இங்கே ஆற்றுல கொஞ்சம் தண்ணி போகுது, அதில் வேணா போய் நாளைக்கு என்ன குளிச்சுட்டு வருவோன்னே. ஹை ஜாலி! ஆற்றுலையா குளிச்சுட்டு வருவோம் பெரியமா? இந்த சத்தி ஜூஸு குடி. இந்த காலையில் பெரியப்பா வெளியே போச்சா, அப்போ டப்பா வச்சு விற்றுட்டு இருந்தான்னு சொல்லி வாங்கிட்டு இருந்து ஆளுக்கு ஒன்று குடித்தோம். சரி அன்பு எந்திரிச்சா கொடுக்கலாமேன்னு வச்சுருந்தேன், நீ குடி. இனி அவன் எங்கே எந்திக்கிறதுக்கு?
இருக்கட்டும் பிரியமா, அன்பண்ணனா கொடுங்க. எனக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருந்தால் போதும். அண்ணனை கொடுங்க. ஐயா இல்லை வேண்டாம், நீ குடி சத்தி, இந்தா உனக்கு தான், நான் குடி. ஆமாம், கல்யாணம்லாம் போய் எப்போ பிரியமா? கல்யாணமா சத்தி? எல்லாமே அதில் எழுதியிருக்கு பார்த்துக்கோ. நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாமே எழுதி தந்துட்டாரு. நான் இப்போ இருக்கு போராட்டம் எடுத்து ஆறேன்னா பாரு. ஐயா ஜாலி தான். ஒரே கல்யாண ஃபங்க்ஷன் தான். கல்யாண வீட்டு சாப்பாடு, ஒரே பூவும் மாலையும் அது இதுமா இருக்கும். ஜாலி தான். ஆனால் யாழ்னியாக்கா போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா பிரியமா? ஆமாம், என்ன செய்ய சத்தி, நேற்றே எனக்கு வருத்தமாக தான் இருந்து. ஐயோ நம்ம பிள்ளை நீ நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்குமே அப்படின்னு. என்ன செய்ய, பிள்ளைய கட்டி விடுக்காம வீட்லேயும் வச்சுருக்க முடியாதுல்ல. அடுத்தது உனக்கு தான். யாழ்னிக்கு முடிஞ்ச கையோடி உனக்கும் முடிச்சிட வேண்டியதான். என் தங்கச்சிக்கு நானும் தான் அடுத்தது துணை. அவளுக்கு நான் துணை, எனக்கு அவள் துணையை இருந்துட வேண்டியதான். ரெண்டு பண்ண போங்க பிரியமா, நான்லாம் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்குலாம் நீ 2-3 வருஷம் ஆகும். ஃபஸ்ட்டு படிப்பை முடிச்சுட்டு அடுத்த நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு அம்மா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜை பற்றி யோசிக்கவே செய்வேன். பார்ப்போம் பார்ப்போம். இப்படி சொல்லக்கூடியவங்க தான் ஊருக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிட்டு நிற்பாங்க. இவ்வளோ வேற பார்த்துருக்கேன். ஆமாக்கா, அவளுக்கும் பார்க்க வேண்டியதான், எல்லாருக்கும் வயசு வந்தாச்சுல்ல. பயமாக இருக்குது. பெரியம்மா சொல்ல மாரி நடந்துருமோ என்னமோ. அப்படி தான் நம்ம சூழ்நிலையும் போயிட்டுருக்கு. சரிம்மா போது, நீ நிறுத்து. அந்த ஆளை தொடங்கிறாத. நான் அக்காவை பார்க்க போகிறேன். அக்கா எங்கே பெரியம்மா? கீரை பிடுங்க போயிருக்கு. அங்கே போய் நான் பார்த்துட்டு வரேன். அந்த ஆளை ஒரு கல்யாண கதையை தொடங்கிடுவேன்.